வணக்கம். தமிழன் செய்தி களம். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர கணக்கு சமர்ப்பிக்கும் ஆணி வார ஆஸ்தானத்தை ஒட்டி ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி புஷ்ப விமானத்தில் வீதி உலா காட்சி. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆணி வார ஆஸ்தானம் இன்று நடைபெற்றது. அக்காலத்தில் ஆணி மாதம் கடைசி நாளில் பழைய கணக்குகள் முடித்து புதிய கணக்குகள் தொடங்கப்பட்டு கோயில் ஜீயர்களிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட்டு வந்தது. திருமலை திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் ஏற்பாடு செய்யப்பட்ட பிறகு வங்கி கணக்குகளின்படி மார்ச் 31 பழைய கணக்குகள் முடிக்கப்படுகிறது. இருப்பினும் சம்பிரதாய முறைப்படி ஏழுமலையான் கோயிலில் ஆணி மாதம் வரை கணக்குகள் முடித்து புதிய கணக்குகள் தொடங்குவதற்கு விதமாக சுவாமி முன் படிக்கப்படும். இதனை ஆணிவார ஆஸ்தானம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஏழுமலையான் கோயிலில் இன்று ஆணிவார ஆஸ்தானம் நடைபெற்றது. இதனை ஒட்டி திருச்சி ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலிலிருந்து கொண்டு வரப்பட்ட பட்டு வஸ்திரங்கள் இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகரபாபு தலைமையில் ஏழுமலையான் கோயிலுக்கு கொண்டு வரப்பட்டு சமர்ப்பிக்கப்பட்டன. பின்னர் சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து மாலை கோயில் வெளியே உள்ள வாகன மண்டபத்தில் இருந்து பல்வேறு வகையான மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட புஷ்ப விமானத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி 4 மாட வீதிகளில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். இந்த வீதி உலாவின் போது சுவாமி தரிசனம் முடித்துவிட்டு 4 மாட வீதிகளிலும் காத்திருந்த பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துக்கு மத்தியில் கற்பூரம் ஏற்றி மனமுருகி வேண்டிக் கொண்டனர்.